நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.5 செய்யணும். அதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை நம்ம ஷார்ட் ஃபார்மாக ஏபி அப்படி தான் யூஸ் பண்ணிப்போம் சம்ஸ்லாம். அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அதுங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். அது பார்த்தோம்னா நமக்கு இந்த 2.5 எக்ஸசைஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுங்கிறது என்னென்னா நமக்கு முன்னாடி பார்த்தோம் சீக்வன்ஸ் பார்த்தோம்ல அதான் இது. ஓகே, இதுக்கு என்ன கொஞ்சம் ஃபார்முலாவாக நம்ம செய்ய போகிறோம். டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணியே செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுங்கிறது நம்ம சீக்வன்சஸில் என்ன பண்ணோம், இப்போது 3, 5, 7, 9 இப்படி ஏதோ ஒரு பேட்டர்னில் இருக்கும், ஏதோ ஒரு ஆர்டர், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் சேம் டிஃப்ரென்ஸில் நம்பர்ஸ் கொடுக்குறது தான் சீக்வன்ஸ்னும் இல்லை, அதே தான் இங்கே அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனாக படிக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு இங்கே 2, 3 ஜென்ரல் டேர்மில் நம்ம சீக்வன்ஸில் எப்படி எழுதணும், இப்போ 3 அடுத்ததுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருந்துச்சு 2, அதுக்கு அடுத்துள்ள டிஃப்ரென்ஸ் 2 தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இது ஜென்ரல் ஃபார்மில் எப்படி எழுதுவோம், அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2வா, இப்போ இங்கே இருக்கிறது 3 இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் 2n அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் +1 அப்படின்னு எழுதுவோம். அப்போ 2n +1னா நமக்கு 2 × 1 போட்டாலும் 2 × 1 2 +1 3, அடுத்து வந்து 2 போட்டாலும் 2 × 4 +1 5, 3 போட்டால் 3 × 2 6 +1 7. அதுதான். அப்போ இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட்டு. இது நம்ம படித்தோம் சீக்வன்சஸில். இப்போ இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் அதே தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்மேட்டாகவே நம்ம வச்சுட போகிறோம். டேரெக்டாக ஒரே ஃபார்முலாவாக வச்சு எந்த டேர்ம் கேட்டாலும் நம்ம செய்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டேர்ம் அந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வரும்ல, அது ஏன்னு எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, இதோட டிஃப்ரென்ஸ் இங்கே 2ன்னு இருக்குல்ல, அதை என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்னா டினோட் பண்ணுவோம்னா டி, காமன் டிஃப்ரென்ஸ். அது வந்து டின்னு எடுப்போம், அது வந்து இங்கே இருக்கிறதுல 2. அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் எப்படி எழுதுவோம்னா நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது, இது கூட +2 பண்ணாதான் செகண்ட் டேர்ம், இது கூட +2 பண்ணாதான் தேர்ட் டேர்ம். அதாவது காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ண அடுத்தடுத்த டேர்ம் கிடைக்கும். அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ கமா, செகண்ட் டேர்ம் எப்படி எழுதுவோம் a + d, அது கூட அந்த காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணுவோம் கமா, அடுத்தது a + dன்னு இருக்குது, அது கூட இன்னொரு +d ஆட் பண்ணுவோம், அப்படி தானே. இப்போ அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் a, அடுத்து இதுக்குள்ள காமன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணால் செகண்ட் டேர்ம் கிடைக்கும். இது கூட அதாவது a + dன்னு இருக்குது, அது கூட இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணால் தான் தேர்ட் டேர்ம் கிடைக்கும். அது கூட இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணால் தான் ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். காமன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணிட்டே போவோம். அப்போ எப்படி எழுதலாம் a + dனா செகண்ட் டேர்ம், அது கூட இன்னொரு டி சேர்க்கையில் a + 2d, அது கூட இன்னொரு டி சேர்க்கையில் a + 3d எக்ஸெட்ரா. இதுதான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை நம்ம எழுதிட்டு போகிற ஆர்டர். ஓகே, இல்லை இந்த டேர்ம்ஸ் வரும்ல ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், அது எப்படி யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்னா T1, அதான் ஃபஸ்ட்டு டேர்முக்கு தான் T1, செகண்ட் டேர்ம் T2, T3 இந்த மாதிரி லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிற லெட்டர் என்ன யூஸ் பண்ணலாம், ஏன்னு யூஸ் பண்ணுவோம், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டின்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஆர்டரில் எழுதுல a + d, a + 2d, இதே பாருங்களேன், ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்மில் காமன் டிஃப்ரென்ஸ் டி மட்டும் தான் வருது, தேர்ட் டேர்மில் காமன் டிஃப்ரென்ஸ் 2d, ஃபோர்த் டேர்மில் காமன் டிஃப்ரென்ஸ் 3d, ஒன்று ரெடியூஸ் 4னா 3, 3னா 2, 2னா 1, காமன் டிஃப்ரென்ஸ் அப்படி தான் ஆட் ஆகி வருது. இப்போ அதேமாதிரி அந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல, சாதாரண ஜென்ரல் அந்த டேர்ம்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணால் T1, T2, T3, T4, T5, T எக்ஸெட்ரா, அதான் நமக்கு அந்த டேர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லெட்டர். அதில் இந்த டேர்ம்ஸ் T1 இருக்குல்ல ஃபஸ்ட்டு டேர்ம், அதுக்கு இன்னொரு லெட்டர் ஏன்னு யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக டேர்ம்ஸுக்கு T1, T2, T3, T4 அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் அந்த T1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் தானே, அந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணுற லெட்டர் ஏ தான், டிஃப்ரென்ஸ் வந்து டி. இது ரெண்டும் ஜென்ரலாக காமனாக எப்போயுமே யூஸ் பண்ணுறது இதுதான். இப்போ நம்ம இங்கே சொன்னோம்ல ஏ ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம்னா a + d, தேர்ட் டேர்ம்னா a + 2d. இதே ஜென்ரலாக ஏதோ ஒரு டேர்ம் இப்போ இதே கொடுத்துறாங்க 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா. இது 50th டேர்ம் என்னென்னா நம்ம 50 வரைக்கும் இப்படி ஆட் பண்ணி எழுத முடியுமா, இல்லை. அதுக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், a+, அதாவது a + அதாவது tnன்னு யூஸ் பண்ணிக்க, அதாவது 50th டேர்ம்னா அது nth டேர்ம் அப்படிங்கிறது, ஏன்னா 50ங்கிறது அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னன்னா இதில் என்ன ஆயிடும் tn, இப்போ T2ங்கும்போது d தானே வருது, அப்போ tn அதில் ஒன்று ரெடியூஸ் ஆகி தானே வரும். அப்போ a + என்னங்கும்போது அது ரெடியூஸ் ஆச்சுன்னா n - 1 × d. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். சீக்வன்ஸில் நமக்கு இப்போ ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா, இதில் 50th டேர்ம் கண்டுபிடிங்க, இல்லை 100th டேர்ம் கண்டுனா அவ்வளோ டைம் நம்ம எழுத முடியாது. அதுக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்மில் எழுதிடலாம், tn = tnனா nth டேர்ம், tn = a + nth டேர்ம்னா அதில் ஒன்று ரெடியூஸ் ஆகி தானே இருக்கும், அப்போ a + n - 1 × d. இது ஃபார்முலாவாட்ட எப்படி கேட்டாலும் தெரியணும். அதுக்கு எப்படி வருதுங்கிறது நம்ம சொல்லியாச்சு, ஓகேவா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு காமன் டிஃப்ரென்ஸும் அடுத்தடுத்த டேர்முக்கு ஒன்று ரெடியூஸ் ஆகி தான் வந்திருக்குது. அப்போ அதே மாதிரி tnனா 50th டேர்ம்னா இங்கே என்ன 49 தானே இருக்கும், அப்போ எப்படி எழுதணும், a + n - 1 × d. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். இதுவும் இந்த கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையாங்கிறது எப்படி தெரியும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருந்ததுன்னா அது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இப்போ 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா இந்த சீக்வன்சஸாக இருந்தால் தான் அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். காமன் டிஃப்ரென்ஸ் அதாவது
நம்ம எப்படி இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம்? T2 மைனஸ் T1. அதே இது ரெண்டுன்னா T3 மைனஸ் T2. பின்னாடி இருக்கட்டும், நெக்ஸ்ட் டேர்மில் இருந்தால் செகண்ட் டேர்மில் இருந்தால் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணும், தேர்ட் டேர்மில் இருந்தால் செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணும். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தாலே அது வந்து அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். அப்படி கொஸ்டின்லாம் இருக்கும், செக் வெதர் த கிவன் சீக்வன்சஸ் ஆஃப் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனாக இல்லையான்னு கேட்டாங்கன்னா காமன் டிஃப்ரென்சஸில் ஈக்குவலாக இருந்தாலே அது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். அதான் இங்கே எழுதி வச்சுருக்கோம். இஃப் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுனாலே த கிவன் சீக்வன்சஸ் ஆர் இன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகே, அப்போ இந்த கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ நமக்கு 3, 5, 50th டேர்ம் வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்குது. இது மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா n ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. இது ஒரு ஃபார்முலாவாட் இருக்குது. அதாவது எல்லுங்கிறது என்னதுன்னா லாஸ்ட் டேர்ம். அதே இப்போ நம்பர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்களே, இப்போ நம்ம இது ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா. இப்போ ஒரு சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா 100. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க 2, 4, 6, 8 to 100. இது வரைக்கும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? ஏன்னா 100 வரைக்கும் அது வரைக்கும் எழுதி நம்ம கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா n ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது நம்ம முன்னே பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் 1. இது தனியாக ஃபார்முலா படிக்க வேண்டிய நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்ம் இருக்குல்ல A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டு டி, அந்த ஃபார்மெட்லேருந்தே தான் எடுக்கிறோம். என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு என்னங்கிறது. அப்போ இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுலேருந்து n கண்டுபிடிக்கிற மாதிரி, அதை Tn ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டு டின்னு இருக்குது. இது என்ன எழுதுவோம்? இந்த டி உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா, ND மைனஸ் டின்னு வரும். அப்போ நமக்கு டிஎன்னாலும் லாஸ்ட் டேர்ம் தான், nth டேர்ம்னா லாஸ்ட் டேர்ம் தான். இப்போ டிஎனுக்கு போகிற எல்லுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். எல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் 1 இன்டு டிங்கிறது டீன் ஆகும். இதில் நமக்கு n தானே கண்டுபிடிக்கணும், அப்போ மற்றதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வரணும். அப்போ எல் இந்த ப்ளஸ் ஏங்கிறது இங்கிட்ட வந்தால் மைனஸ் ஏ, மைனஸ் டி இங்கே வந்தால் ப்ளஸ் டின் ஆகும். ஈக்குவல் டு என்டி. n தானே கண்டுபிடிக்கணும், இந்த டி இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். எல் மைனஸ் ஏ ப்ளஸ் டி டிவைடட் பை டி ஈக்குவல் டு என். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் டி பை டி. இப்போ நமக்கு டியால் கேன்சல் பண்ண என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். அப்போ எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1, என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரெண்டு இது இதில் ஃபார்முலாவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் ஃபார்ம். அப்போ ஜென்ரல் ஃபார்ம், இப்போ ஒரு டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் 50th டேர்ம் என்ன 100th டேர்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா இதான் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. நம்பர்ஸ் அப்படியே எக்ஸெட்ரா கொடுத்து லாஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துட்டு மொத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஓகே, அப்போ இதான் இந்த ரெண்டு ஃபார்முலா வாட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஃபார்முலா தனியாக படிக்கிறது இல்லை, இதுலேருந்தே பார்த்துட்டோம். இப்போ எந்த டேர்ம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி தான் இருக்கும், அதனால தான் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 டி. இது என்ன தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் முன்னாடி வச்சு கொண்டு வந்துடுவோம். அப்போ அந்த டிஎன்னுங்கிறது nth டேர்ம் தானே, அந்த டிஎன்னுங்கிற லெட்டரை எல்லுன்னு யூஸ் பண்ணல. ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா எல்லுங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறதுனால டிஎன்னாலும் எல்லுனாலும் ஒன்று தான். இப்போ இந்த ஃபார்முலா டிஎனுக்கு பேர் எல்லுன்னு போட்டாலே ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் டின்னு வரும். இதில் என் கண்டுபிடிக்கணும் எல்லாம் கொண்டு வந்து நம்ம செய்யலே இந்த ஃபார்முலா கிடச்சிருது நமக்கு. ஓகே, அப்போ ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுக்கணும். nth டேர்மும் கண்டுபிடிக்கிறதும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும்.